உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். நீங்கள் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கேட்பேன், ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு. வாங்க பார்க்கலாம். வெறுங்கறி, பீன்ஸ் பொரியல், முட்டை, மறுபடி வாழை மீன் அவியல், மறுபடி ஊறுகாய். வாங்க சாப்பிட்லாம். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க முட்டை வேணுமா? முட்டை நான் பாதி கடிச்சிட்டேன். இந்தாங்க வாழை மீன், மறுபடி எல்லாருக்கும் பிடிச்ச ஊறுகாய். இந்தாங்க சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? இப்போ நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் பாருங்கள். வேற லெவல் வாழை மீன். இது துப்பு வாழை இல்லைங்க, சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்களா, முள் இருக்காது அந்த வாழை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறுங்கறிக்கும் அந்த வாழை மீனுக்கும் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். பீன்ஸு வேற லெவல். என்ன தான் கூட்டு இருந்தாலும், பொரியல் இருந்தாலும், மீன் இருந்தாலும், முட்டை இருந்தாலும், நமக்கு முக்கியமாக ஒன்று தேவை. என்ன பார்த்தீங்களா? ஊறுகாய். அடிச்சுக்க முடியாது. உண்மைதானே உறவுகளே? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம பறவைகளே ரொம்ப மிக பிடிச்ச பறவை எதுனா காக்காங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அதுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பாடு வச்சா போதும், அதோட உறவு எல்லாத்தையுமே கூட்டு வந்துடும். உண்மைதானே உறவுகளே? பார்க்குறீங்களா? சாப்பாடு வச்சுருக்கேன் கீழே. மேலே பாருங்க, 2 பேர் இருப்பாங்க பாருங்க. டொன்டடை இருக்காங்களா? அவங்க வந்து இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க 2 பேர் இல்லை, இன்னொரு 4 பேர் வருவாங்க. பறவைகளை மட்டும்தான் ஒற்றுமை, மனுஷங்க கிட்ட இல்லவே இல்லைங்க. அது எப்படி தான் பாசமாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து பேசமாக மாறிடுறாங்க. நம்மள என்ன சொல்ல முடியுது? உண்மைதான் உறவுகளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாம் சாப்பிட வாங்க. ஓகேவா? பாய். எல்லாருக்கும் மதிய வணக்கம்.